தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். சென்னை மேயர் பதவி இழந்தார். சென்னை மேயர் பதவி இழந்தார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தல் கருணாநிதி மைனாரிட்டி ஆட்சி அமைத்தார். அப்பொழுது உள்ளாட்சி தேர்தல்களை நடத்தினார். உள்ளாட்சி தேர்தலில் சட்டம் கொண்டு வந்து மேயர் பதவி நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கும் முறையை கொண்டு வந்தார். அதாவது மேயர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட மாட்டார், கவுன்சிலர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் முறையை கொண்டு வந்தார். ஆக ஒரு கவுன்சிலர் தான் மேயராக முடியும். அந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி தமிழ்நாடு முழுவதும் உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட்டது. மேயர்கள் கவுன்சிலர்களால் தேர்வு செய்யப்பட்டனர். சென்னை மாநகராட்சி மேயராக தேர்வு செய்யப்பட்டவர் மா. சுப்பிரமணியன். இவர் கவுன்சிலர். இவர் சென்னை மாநகராட்சி மேயராக பதவியேற்றார். ஆனால் சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலில் வார்டு கவுன்சிலர் தேர்தலில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி, கள்ள ஓட்டு போடப்பட்டதாக கூறி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அதிமுக ஆகியவை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. 99 வார்டுகளில், மொத்தம் உள்ள 200 வார்டுகளில் 99 வார்டுகளில் கள்ள ஓட்டு போட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த தேர்தலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. அதில் ஒரு வார்டு மேயராக பதவியேற்ற சுப்பிரமணியன் அவர் போட்டியிட்ட வார்டு, அவருடைய வார்டுக்குரிய கவுன்சிலர் தேர்தலையும் ரத்து செய்தது. இதன் காரணமாக சென்னை மாநகராட்சி மேயர் பதவியை சுப்பிரமணியன் இழந்தார். அவர் அந்த வார்டில் வெற்றி பெற்றது மூலமாகத்தான் அவர் மேயராக தேர்வு செய்யப்பட்டார். அவருடைய வார்டில் கூட கள்ள ஓட்டு போட்டதாக கூறி நீதிமன்றம் அந்த தேர்தலை, அவருடைய வார்டில் நடைபெற்ற தேர்தலை, வாக்குப்பதிவை ரத்து செய்தது. மீண்டும் 99 வார்டுகளுக்கு தேர்தல் நடத்தப்பட்டது. மறு தேர்தலில் திமுக வேட்பாளர்களை சரிகட்டி வெற்றி பெற்றது. மீண்டும் சுப்பிரமணியன் அவருடைய சொந்த வார்டில் வெற்றி பெற்றார். மீண்டும் மாநகராட்சி மேயராக பொறுப்பேற்றார். நீதிமன்றம் உத்தரவின்படி 2006ஆம் ஆண்டு பதவி இழந்தவர் சென்னை மாநகராட்சி மேயர் மா. சுப்பிரமணியம். இவர் 2021ஆம் ஆண்டு சைதாப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மு.க. ஸ்டாலின் அமைச்சரவையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சராக பதவியேற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் அவர் தோற்றுப்போனார்.